நம்ம சேனல்ல என்னதான் யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க கேட்டது கிடைக்கும்னு சொன்னாலும் வைப்ரேஷன் எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் மூலமா இந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசலான்னு சொன்னாலும் சில பேர் நம்ம வீடியோட கமெண்ட்ல சும்மா ஏதோ ஒன்று பேசாதீங்க, எப்படி நம்ம கேட்கறதெல்லாம் நம்ம கிடைக்கும் அப்படின்னு ஒரு 2-3 பேர் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. சில பேருக்கு இன்னுமே இந்த பிரபஞ்சத்து மேல ஒரு நம்பிக்கையே இல்லை. இன்னும் சில பேர் இது சும்மா லைக்ஸுக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நம்ம மட்டும் இல்லை, தமிழ் சேனல்ஸ் இங்கிலீஷ் சேனல்ஸ்னு நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், இந்த யூனிவர்ஸை நம்பினா பாசிட்டிவாக இருந்தால் நல்லது நினச்சா நல்லது நடக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் எல்லாராலையுமே சொல்லப்படுது. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த பிரபஞ்சத்தை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி நம்ம கேட்டதை தருதுங்கிறத சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பிரபஞ்சம்னா என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். பிரபஞ்சம்னா ஏதோ இந்த உலகம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உலகம் அதாவது பூமி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட், அதாவது ஒரு கோள். எப்படி புதன் வியாழன் வெள்ளி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு கோளா இருக்கோ அதே மாதிரி பூமிங்கிறது ஒரு கோள். இந்த எல்லா கோள்களுமே சேர்ந்து சூரியனை சுத்தி வர்றது தான் சூரிய குடும்பம், அதாவது சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த சூரிய குடும்பத்தை ஒரு நட்சத்திரம்னு வைங்க. இப்படியே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒன்னா சேர்ந்தாதான் கேலக்சி, அதாவது மில்கிவே கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மில்கிவே கேலக்சி மாதிரியே பல அண்டங்கள், பல கோடிக்கணக்கான அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்துல பறந்து விரிஞ்சிருக்கு. இப்படி இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேர் பேரலல் யூனிவர்ஸ், அதாவது இணை பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சம் மாதிரியே இன்னும் நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற மாதிரியே தான் காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பேரலல் யூனிவர்ஸ். ஆனா இந்த பேரலல் யூனிவர்ஸுக்கு நம்மளால போகவோ பார்க்கவோ முடியாது. இந்த பிரபஞ்சம் நம்ம பூமி, ஏன் நம்ம கூட இந்த ஆட்டம்ஸ் அதாவது அணுக்களால தான் உருவாயிருக்கும். இப்ப நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே அணுக்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த அணுக்கள் எல்லாம் எதனால உருவாயிருக்கு? கொஞ்சம் ஸ்கூல் காலத்துல போய் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். இது எல்லாமே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதனால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் இயங்குறதுக்கு எது தேவைன்னு பார்த்தோம்னா எனர்ஜி தேவை. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எனர்ஜியில் இயங்குது. புரோட்டான்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, நியூட்ரான்ஸ் எல்லாம் நியூட்ரல் எனர்ஜி. அப்போ நம்ம பாடியும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி எனர்ஜியால தான் இயங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த எனர்ஜி எல்லாத்துக்குமே ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா எனர்ஜி எல்லாமே வைப்ரேஷனை வெளிப்படுத்தும் போது அது ஃப்ரீக்குவென்சியாக தான் வெளியாகும். அப்போ நம்ம பாடி வெளிப்படுத்துற அந்த வைப்ரேஷன் எனர்ஜியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனல் எனர்ஜியும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதைத்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். லைக் அட்ராக்ட்ஸ் லைக், ஒற்றவை ஒற்றவையை ஈர்க்கும், இதுதான் விதி. இப்போ நீங்க எப்பவுமே பாசிட்டிவா இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்க வாழ்க்கை முழுக்க நடக்கும். அதுவே நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அது இந்த யூனிவர்ஸில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை உங்ககிட்ட சேர்க்கும். மொத்தத்தில் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஈர்ப்பு விதியோட அடிப்படையே. சரி, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னால் விஷுவலைசேஷன் டெக்னிக், கிராட்டிடியூட் டெக்னிக், 333, 369, 555 இப்படின்னு இவ்வளோ விஷயங்களை பண்ணுறோம்? இதெல்லாம் என்ன, இதுக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம மைண்டை கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. நம்ம 7 வயசு வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே நல்லாவே ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ நீங்கள் ஒரு காரை ஓட்ட கற்றுக்கிறீங்க. ஓட்டி கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஓட்டி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல பிரேக் போடணும், எந்த இடத்துல கிளச்சை பிடிக்கணும், எந்த இடத்துல கியரை மாற்றணும் அப்படிங்கிறது சாதாரணமாகவே வந்துடும். இந்த இடத்துல இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கான்ஷியஸாக இருக்க தேவையே இல்லை. எல்லாமே உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சதுனால அது தானாகவே உங்கள் கை காலை கட்டுப்படுத்தி அதை பண்ண வச்சிரும். சரி, இதெல்லாம் எப்படி நடக்குது? நீங்கள் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டதுனால தான் உங்களால் ஈஸியாக அதை பண்ண முடியுது. ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, பழக்கப்படுத்திருக்கீங்க. இப்போ இதே தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும், குறிப்பாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லையும் உங்கள் கான்ஷியஸ் மைண்டுங்கிறது உங்களை சும்மாவே விடாது. எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற கேட்குற எல்லாத்த பற்றியுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும்.
அது ஏன் அப்படி நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவா சிந்திக்க வைக்கும். கான்ஷியஸ் மைண்ட் எப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கும். ஆனா உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது அப்படி இல்லை. நீங்க தூக்க நிலைக்கு போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலிருந்து நீங்க தூங்கி எழுந்த 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆக்டிவா இருக்கும். அதாவது உங்க முழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் இடைப்பட்ட நேரத்துல பயங்கர ஆக்டிவா இருக்கும். அப்படி ஆக்டிவேட்டடா இருக்கிறதுனால தான் நீங்க நைட்டு தூங்கும் போது உங்களோட பல கேள்விகளுக்கான பதிலுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எப்பவோ நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கனவா வந்திருக்கும். ஸோ உங்க கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க விதைக்கக்கூடிய விதை தான் உங்க ஆள் மனசை பாதிக்குது. அப்போ நாம நினைக்கிற விஷயங்களுக்கு ஏத்த மாதிரியான வைப்ரேஷனை நம்ம பாடியை இயக்க வைக்கிறது தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட முக்கியமான வேலை. அப்போ அதே வைப்ரேஷனை இந்த யூனிவர்ஸுக்கு நீங்க தரும்போது அதுக்கேற்ற வைப்ரேஷன்ல இருக்க எல்லா விஷயங்களையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். அப்போ நீங்க கான்ஷியஸா இருக்கும்போது என்னெல்லாம் சொல்றீங்க, என்னெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க முழிச்சிருக்கும் போது நீங்க பண்ண வேண்டிய விஷயம்னா ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு எது வேணாமோ அதை பத்தி நீங்க யோசிக்காம இருந்தாலே போதும். அதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு கூட யோசிக்க தேவையில்ல. எது வேணாமோ அதை பத்தி யோசிக்காதீங்க. நம்ம ஆள் மனசுங்கிறது சாதாரணமாலாம் நம்ம சொல்றதை கேட்டுறாது. அதை நம்ம பழக்கப்படுத்தணும், ட்ரெயின் பண்ணணும். அப்போ இவ்வளவு காலமா நம்ம மனசுல நெகட்டிவான விஷயங்களை வச்சு நம்ம பழக்கப்படுத்தியிருப்போம். நம்ம கடந்த கால நினைவுகள், நம்மளை சுத்தி நடந்த சம்பவங்கள், இப்படி ஏதாவது ஒரு காரணங்களால நம்மளை அறியாமலே நம்ம பழக்கப்படுத்தியிருப்போம். அப்போ அதை நேர்மறை எண்ணங்களால பழக்கப்படுத்த வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே. அப்போ நம்ம ஆள் மனசுல இருக்கிற எதிர்மறையான விஷயங்களை பாசிட்டிவா மாத்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை திரும்ப திரும்ப பழக்கப்படுத்தினாதான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை கேட்கும். இதுக்காகத்தான் இந்த 333, 555, கிராட்டிடியூட் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்லாம் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம வார்த்தைகளா பார்க்கறத விட பிக்சர்ஸா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பவர் அதிகம். அதனால தான் இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்றதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எத்தனை மெத்தட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலேயும் இந்த யூனிவர்ஸ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட்லாம் நீங்க யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில பேருக்கெல்லாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலேயும் இந்த யூனிவர்ஸ் மேலேயும் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்காது. யாரோ ஒருத்தர் எனக்கு இது நடந்துடுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ண உடனே அதை ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நம்ம செய்யும்போது பாசிட்டிவா, சந்தோஷமா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தினாதான் நாம நினைச்சது நம்ம கிடைக்கும். அதை விட்டுட்டு ஏதோ சொல்றாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணா கண்டிப்பா கிடைக்காது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணாம போனதுக்கான முக்கியமான காரணமே இதுதான். ஸோ இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் புரியும். லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிட்டாதான் அதில் இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணாதான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களையுமே உங்களால் அடைய முடியும். இப்போ எல்லாருக்குமே இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது உண்மைதான். ஆனால் அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்புகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இனிமேல் இது மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.